ஆனா எப்பவும் விறுவிறுப்பா இருக்கிற ஒரு கிராமம். விடியற்கால 6 மணிக்கெல்லாம் தெருவுல ஆள் நடமாட்டம் ஆரம்பிச்சிடும். வாடகை வண்டிக்காரங்க வண்டியை துடைப்பாங்க, கடைகள்ல கதவை தூக்குவாங்க, பள்ளி பிள்ளைகள் ஓடுவாங்க, வயசானவங்க சாமி கும்பிட கோவிலுக்கு கிளம்புவாங்க, காய்கறி வண்டிக்காரங்க சத்தம் போடுவாங்க, தேநீர் கடையில பெஞ்சு போட்டுட்டு பேச்சுவார்த்தை பலமா நடக்கும். இந்த ஊர்ல தான் நம்ம சுப்பையா அண்ணன் வாடகை வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. பெருசா படிப்பில்ல, பட்டமும் இல்ல, ஆனா உடம்புல உழைப்பும் மனசுல நேர்மையும் அள்ளி கிடக்கு. அவருக்கு 2 பசங்க. சின்னவன் படிப்படியா முன்னேற ரகம். விடியற் காலையில 4 மணிக்கெல்லாம் யாரும் எழுப்பாமலேயே எந்திரிச்சு உட்கார்ந்து படிப்பான், வெளியே போவான். யாரும் அவனுக்கு சொல்லி கொடுக்கவே வேணாம், சொன்னாலும் கேட்பான், சொல்லாவிட்டாலும் தன் கடமையை செய்யற தங்கமான பையன். சுப்பையாவுக்கு இவனை நினைச்சா நெஞ்சு அப்படியே பெருமையில விரியும். ஆனா பெரியவன் கார்த்திக் படிப்பு முடிச்சு 2 வருஷமா போகுது. ஆனா வேலை தேடணுங்கிற கவலையும் இல்ல, வேலைக்கு போகணுங்கிற எண்ணமும் இல்ல. அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான். அந்த அலைபேசிய அப்படியே உத்து உத்து பாத்துக்கிட்டே இருப்பான். அவன் அந்த அலைபேசியில யாரோட பேசுறான், என்னத்தை பாக்குறான், ஏதாச்சும் உருப்படியா கத்துக்கிறானா, அது அந்த கடவுளுக்கே வெளிச்சம். அவனுக்கும் சரியா தெரியாது. கார்த்திக், கார்த்திக், மணி 7 ஆகுதுடா. என்னடா கும்பகர்ணன் மாதிரி இன்னும் படுக்கையிலேயே கிடக்க? எழும்பு, எழும்புன்னு சொல்றேன்ல. ஐயோ, கொஞ்சம் நேரம்ப்பா, ஒரே ஒரு நிமிஷம் தான்ப்பா. நேத்து ராத்திரி ரொம்ப தாமதமா தூங்குனேன், உடம்பு ஒரு மாதிரி சரியில்லப்பா. நேத்து ராத்திரி தாமதமா தூங்குனேன்னு சொல்றேன். அந்த தாமதம் படுக்கையில கிடந்து தூக்கம் வராம தவிச்சதாலயா, இல்ல அந்த அலைபேசிய கண்ண மூடாம பார்த்துட்டு இருந்ததுனாலயா? 3 மணி வரைக்கும் தூக்கமே வராம அந்த திரையில என்னத்த பாக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஊரே தூங்குது, நீ மட்டும் அந்த திரையையே பார்த்துட்டு இருக்க. அப்பா, ஒரே ஒரு அவசர செய்தி வந்திருக்கான்னு பாக்கணும்ப்பா, ரொம்ப முக்கியமா இருக்கு. அவசர செய்தியா? உனக்கு என்னடா அவசரம்? நீ என்ன பெரிய நிறுவனத்தின் தலைவரா? காலையில எழுந்திருக்கிற நேரத்துல இவருக்கு அவசர செய்தி வருதாம். 23 வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? காலையில 5 மணிக்கே எழுந்திருச்சேன், வாடகை வண்டியை எடுத்தேன், ஒரு நாள் கூட காலம் தாழ்த்தாம வேலைக்கு ஓடுனேன். வெயில் மழைன்னு எதையும் பார்க்கல. பண்டிகை நாளா, உடம்பு முடியாத நாளான்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உழைச்சேன். அது ஏன்னு தெரியுமாடா? உன்னோட படிப்புக்காக, உன்னோட எதிர்காலத்துக்காக. ஆனா உன்னோட இப்போதைய நிலைமைய பாரு. 23 வயசுல படுக்கையில கிடந்து உருளுறது மட்டும்தான் உன்னோட ஒரே உழைப்பு. அப்பா, அந்த காலம் வேற, இந்த காலம் வேறப்பா. இப்போ சந்தையில வேலை வாய்ப்பே இல்லப்பா. அவ்வளவு எளிதா வேலை கிடைக்கிறது இல்ல. என்னோட திறமைக்கு ஏத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறதே ஒரு புத்திசாலித்தனமான முடிவுப்பா. உன் கூட படிச்சானே சரவணன், அவன் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துல வேலை பார்க்கறான். சந்தையில வேலை இல்லைன்னு அவன் சொல்லலையே. உன் கூட படிச்சாலே நிவேதா, அவ சொந்தமா வடிவமைப்பு தொழில் தொடங்கி இருக்காள். சந்தையில வாய்ப்பு இல்லைன்னு அவளும் சொல்லலையே. உன்னோட வகுப்பு தோழன் முகேஷ் தனியாக கணினி நிரல் எழுதும் வேலை செய்யறான். 4 பேர்கிட்ட வேலை வாங்கி செஞ்சுட்டு இருக்கான். சந்தையில வாய்ப்பு இல்லைன்னு அவனும் சொல்லலையே. நீ மட்டும் ஏன்டா சந்தையில வேலை இல்லைன்னு காரணத்தை சொல்ற? ஏன்? அவங்க வேற, நான் வேறப்பா. நான் ஒன்னும் சாதாரண வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். என்னோட திறமையே தனித்துவமா இருக்குப்பா. என்னோட பேராற்றல் அந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு எல்லாம் ரொம்ப மேலானதுப்பா. சரியான நல்வாய்ப்பு வரும்போது. சரியான நல்வாய்ப்பா? அந்த நல்வாய்ப்பு உன்னையே தேடி வீட்டுக்குள்ள வருமாடா? நீ தூங்கிட்டே இருந்தா அது உன் போர்வையை தூக்கி போட்டுட்டு உன்னை எழுப்புமாடா? என்னோட பேராற்றல் பெருசுன்னு சொல்றிய, அந்த பேராற்றலை படுக்கையில பூட்டு போட்டு வச்சிருக்க. அந்த திறமையை வெளியே எடுத்து உழைச்சு காட்டினால்தான் மத்தவங்க கண்ணுக்காவது அது தெரியும். சரி சரி, இதோட நிறுத்திக்கோங்க. 2 பேரும் கொஞ்சம் அமைதியாகுங்க. காலையில எழுந்திருக்கும் போதே இப்படி ஒரு சண்டையா? கார்த்திக், நீ முதல்ல இந்த தேநீரை குடி, அப்புறம் பேசலாம். அப்பா வண்டி எடுத்துட்டு வெளியே போகணும். ஏற்கனவே காலம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கு. மாலதி, நீ எப்பவும் இப்படிதான் பண்ற. அவன் தப்பு பண்றான்னு உனக்கே தெரியுது, ஆனா நீ அதை அப்படியே மூடி மறைக்க பார்க்கிற. அவன்கிட்ட என்ன தப்பை சுட்டி காட்டினாலும் சரி சரின்னு சொல்லி நீயே முடிச்சு வச்சிடுற. உன்னோட இந்த அதிகமான செல்லத்தாலதான் அவன் இப்போ இப்படி சோம்பேறியா தெரிஞ்சுகிட்டு இருக்கான். அவனுக்கு உண்மை என்னன்னு புரியணும்னா நீயும் கொஞ்சம் அவன்கிட்ட கடுமையா நடந்துக்கணும் மாலதி. நான் ஒன்னும் அவனோட தப்ப கபலீகரம் பண்ணி மூடி மறைக்கலைங்க. ஆனா அவன் என்னோட பெத்த மகன் எனக்கு நல்லா தெரியும். நீங்க இப்படி பேசினா அவனுக்கும் மனசு வலிக்கும்ல. கார்த்திக், உங்க அப்பா சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு கண்ணு. அது உன்னை வேணும்னே திட்டி தீர்க்கணும்னு சொல்லல, உன்னோட எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு சொல்றாருடா. அப்பா சொல்றது எல்லாமே முற்றிலும் உண்மைதான்னா. நாம கஷ்டப்பட்டு உழைக்கணும் அண்ணா. நம்ம படிப்புக்காக அப்பா எவ்வளவு அவஸ்தைப்படுறாருன்னு நீ பாக்கலையா? விடியற் காலையில வண்டி எடுத்துட்டு போய் அந்த உச்சி வெயில்ல, கொட்டுற மழையில, போக்குவரத்து நெரிசல்ல வர்றவங்க போறவங்களோட சண்டை சச்சரவுகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டு நமக்காகத்தானே ஓடிக்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டு செலவு எல்லாத்தையும் அவர் தானே பாக்குறாரு. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நம்ம பதிலுக்கு திரும்ப என்ன அண்ணா கொடுக்கறோம்? நம்ம எல்லாரும் நல்ல நிலைமைக்கு நல்லா வாழணும். அது மட்டும்தான் அவரோட ஆசை. அதுக்கு நீ இப்படிதான் அண்ணா பதில் பேசுவியா? ஓஹோ, இப்போ தம்பியாரும் நமக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சாச்சா?
நீயும் தத்துவம் எல்லாம் பேசுற வயசுக்கு வந்துட்ட போல. சரி சரி, நீ முதல்ல கல்லூரிக்கு கிளம்புற வழிய பாரு. என் விஷயம் என்னோடது. என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தி கவலைப்படாத. அண்ணா, நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா என்னால கவலைப்படாம இருக்க முடியலன்னா. நீ என்னோட உடன் பிறந்த அண்ணன். உன்னோட நல்வாழ்வு எனக்கு ரொம்ப முக்கியம்னா. அதை தவிர வேற எதுவும் நான் சொல்லல. கார்த்திக், இன்னைக்கு உன்கிட்ட ஒரு இறுதியான முடிவை சொல்றேன். நான் இத கோபத்துல சொல்லல, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். ஒழுங்கா கேட்டுக்கோ. உன்னோட அலைபேசிக்கு இனிமேல் கட்டணம் முடிஞ்சு போனா அதை ஏத்தி குடுக்க சொல்லி என்கிட்ட வரக்கூடாது. உன்னோட பசிக்கு வெளியே ஏதாச்சும் தின்பண்டம் வாங்கணும்னா என்கிட்ட காசு கேட்க கூடாது. உன்னோட எந்த ஒரு சின்ன சின்ன சொந்த செலவுக்கும் நீ என் முன்னாடி வந்து நிக்க கூடாது. சொந்தமா உழைச்சு சம்பாதி. அது வரைக்கும் இந்த அப்பனோட உழைப்பு பணம் உனக்கு கிடையாது. ஓ, இப்போ எனக்கு சவால் விடுறீங்களா? சரிப்பா, பணம் சம்பாதிக்கிறதுல அப்படி என்ன பெரிய கஷ்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் படிச்சவன், எனக்கு நல்ல அறிவும் இருக்கு, திறமையும் இருக்கு. இன்னைக்கே நான் வெளியே போய் பணம் சம்பாதிச்சுட்டு வர்றேன். எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுன்னு சொல்றீங்களே. புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு எப்படி பணம் பார்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்பா. சரிடா, பார்க்கலாம். உனக்கு இவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை இருக்கே. நாளைக்கு என் கையில நீ எவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு வந்து தர்றன்னு நானும் பார்க்கிறேன். வார்த்தையில சவடால் விடுறது ரொம்ப எளிது, ஆனா வேலையில செஞ்சு காட்டுறது தான் கஷ்டம். அத உன்னோட உழைப்புல காட்டி கொடு. பணம் சம்பாதிக்கிறதுல அப்படி என்னதான் பெரிய பிரமாதம் இருக்கு? நான் படிச்ச புத்திசாலி. கொஞ்சம் அறிவு திறமையோடு யோசிச்சா ரொம்ப எளிதா பணம் சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு நான் யாருன்னு அப்பாவுக்கு காட்டுறேன். கார்த்திக் வீட்டை விட்டு வெளியே கிளம்புனான். மனசுக்குள்ள அப்படியே ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. பணம் சம்பாதிக்கிறதுல அப்படி என்ன பெரிய பிரமாதம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே கம்பீரமா நடந்தான். தெருவுல கார்த்திக் வேகமா நடந்து வர்றான். அப்போ அந்த வழியா ஒரு அஞ்சல் பொருள் விநியோகம் செய்யும் டெலிவரி பையன் விக்ரம் வண்டியில ஏகப்பட்ட பார்சல்களை வச்சுக்கிட்டு தூக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆஹா, இந்த அஞ்சல் பொருள் விநியோகம் செய்யற வேலை நல்லா இருக்கே. அலைபேசியில அந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்சு நம்ம பேரை பதிவு பண்ணிக்கிட்டா போதும் போல. வண்டியில ஜாலியா வெளியே சுத்துனா கை நிறைய பணம் கிடைக்கும். நல்ல புத்திசாலித்தனமான யோசனை. இதுல ஒன்னும் பெரிய உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி தெரியல. முற்றிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணம் பண்ற வழி. தோழா, உன்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த வேலையை நாம எப்படி ஆரம்பிக்கணும்? இதோட பதிவு முறை என்ன? நல்லா வருமானம் வருதா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? வருமானம் என்னவோ வருது, ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நாயா உழைக்கணும். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் அம்புட்டு எளிதான வேலை கிடையாது. ஒரு தடவை போய் பொருள் கொடுத்தா 30 இருந்து 40 ரூபாய் வரைக்கும் தருவாங்க. ஒரு நாளைக்கு 15 இருந்து 20 தடவை போய் கொடுத்தா நல்ல காசு பார்க்கலாம். ஆனா அந்த பயணத்துல தான் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு. உச்சி வெயில்ல காயணும், போக்குவரத்து நெரிசல்ல சிக்கணும், அடுக்குமாடி குடியிருப்புகள்ல படிக்கட்டுல ஏறி ஏறி போகணும். சும்மா உட்கார்ந்தா இங்க ஒரு பைசா கூட கிடைக்காது. பொருளை கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் காசு. 20 தடவையா? 20 பெருக்கல் 35. அப்போ ஒரு நாளைக்கு 700 ரூபாய் ஆச்சு. ஒரு மாச கணக்குன்னு பார்த்தா 21,000 ரூபாய். நல்லா இருக்கே. நான் கண்டிப்பா இந்த வேலையை முயற்சி செஞ்சு பார்க்க போறேன். சரி, தாராளமா முயற்சி செஞ்சு பாரு. இந்த மதிய வெயில் மண்டையை பிளக்கும் போது வெளியே போனா தான் இதோட அருமை உனக்கு தெரியும். கார்த்திக் உடனே தன் அலைபேசியை எடுத்து அந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்சு தன் விவரங்களை எல்லாம் பதிவு செய்யறான். அடுத்த சில நிமிடங்களிலே அவனுக்கு முதலாவது பொருள் விநியோகம் செய்யற அறிவிப்பு வருது. ஆஹா, என்னோட முதல் வேலை வந்தாச்சு. இந்த முகவரிக்கு தான் போகணுமா? இங்கிருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரம் தான். போற இடம் 4வது மாடி. ஆனா அங்க மின் தூக்கி வசதி கிடையாதா? சரி சரி, பரவாயில்ல. அது என்ன இப்ப பெரிய விஷயம்? 4 மாடி தானே, அசால்ட்டா ஏறிடலாம், போலாம். கார்த்திக் அந்த இடத்துக்கு போய் 4வது மாடி நோக்கி படிக்கட்டுகள்ல ஏற ஆரம்பிக்கிறான். 2வது மாடி ஏறும் போதே உடம்பெல்லாம் அப்படியே வேர்வை வழியுது, மூச்சு முட்டுது, கால்கள் ரெண்டும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அப்பாடா, இந்த பாழா போன கட்டிடத்தை கட்டும் போது ஒரு மின் தூக்கி கூடவா வைக்க கூடாது? இதோட வடிவமைப்ப பண்ணுனவன் எவன்டா? ஒரு துளி கூட யோசிக்காம அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு மாடிதான். கொஞ்சம் மட்டும் பொறுத்துட்டு ஏறிடு கார்த்திக். 4வது மாடிக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே தள்ளாடி போய் நிக்கிறான். உடம்புல துளி கூட தெம்பு இல்லாம கொஞ்ச நேரம் அங்க இருக்கிற சுவரை பலமா பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறான். பொருளை கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியே மூச்சு வாங்குது சார். இந்தாங்க சார் உங்க பொருள். பொருளா? அதான் நான் கொஞ்சம் முன்னாடியே அந்த பதிவை ரத்து பண்ணிட்டேனே தம்பி. அவங்க செயலியில இன்னும் அது புதுப்பிக்கப்படலை போல இருக்கு. உனக்கு ஏற்பட்ட இந்த அலைச்சலுக்கு வருந்துறேன். என்னது, ரத்து பண்ணிட்டீங்களா சார்? நான் மூச்சிறைக்க 4 மாடி படிக்கட்டு ஏறி வந்திருக்கேன் சார். மின் தூக்கி கூட இல்லாம உங்களுக்காக உச்சி வெயில்ல ஏறி வந்தேன் சார். என்னோட கால் ரெண்டும் அப்படியே நடுங்குது சார். அதுக்கு இப்போ என்னால என்ன தம்பி பண்ண முடியும்? நான் அலைபேசியில ரத்து பண்ணியாச்சு. நீ வேணும்னா செயலிய பாரு. இந்த தவறை பத்தி அவங்க நிறுவனத்துல முறையீடு பண்ணு, போ. என்னடா வாழ்க்கை இது? 4 மாடி மூச்சு முட்டை ஏறி வந்து கடைசியில 0 ரூபாய்.
ஒரு பைசா கூட இல்லாம சம்பாதிச்சிருக்கேனே. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப எளிதுன்னு நினைச்சேனே. என்னோட கால்கள் அப்படியே நடுங்குது, என்னோட மூச்சு அடைக்குது. இதுக்கு எந்த தரவரிசையும் போடக்கூட வழி இல்லையே. சே, இதுக்கு எந்த ஒரு ஈட்டு தொகையும் கிடைக்காது போல இருக்கே. என்னோட தரவரிசையும் இதனால அடி வாங்கி இருக்கு. சரி, இனிமேல் நாம புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். இந்த உடல் உழைப்புல எல்லாம் காசு பார்க்க முடியாது. வேற ஏதாச்சும் நல்ல யோசனையா பார்க்கணும். கார்த்திக் கால் வலியோட அப்படியே தட்டு தடுமாறி தெருவுக்கு திரும்பி வந்தான். அப்போ அந்த வழியில ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிற நடுவயது பெண்மணி முனியம்மா ஏகப்பட்ட கூட்டத்துக்கு நடுவுல கத்தி கூவி விலை பேசி வியாபாரம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இத பார்த்ததும் கார்த்திக்கோட மூளை மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆஹா, காய்கறி வியாபாரம், இதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்ப எளிதா தெரியுதே. சும்மா சத்தம் போட்டு கூவி விக்கணும். அதுல அப்படி என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது? நமக்கும் பேச்சு திறமை ரொம்ப நல்லா இருக்கு. இத ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யட்டுமா? நான் கொஞ்ச நேரம் உங்க கடையில இருந்து உதவி பண்றேன். எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன தரகு தொகை மட்டும் கொடுங்க. நான் சத்தமா கூவி எல்லாத்தையும் வித்து தர்றேன். இன்னைக்கு உங்களோட விற்பனை வேற லெவல்ல நடக்கும்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குமா? வா தம்பி வா. ஆனா காய்கறியோட விலையை எல்லாம் கரெக்டா சொல்லணும். கேட்டுக்கோ. தக்காளி 1 கிலோ 60 ரூபாய், வெங்காயம் 40 ரூபாய், கீரை ஒரு கட்டு 10 ரூபாய். இதெல்லாம் நல்லா மனசுல வச்சுக்கோ, மாத்தி சொல்லிடாத. வர்ற சனங்களையெல்லாம் நல்லா சத்தம் போட்டு கூப்பிடு. யாராச்சும் ரொம்ப பேரம் பேசினா அவங்கள கூப்பிட்டு என்கிட்ட காட்டிடு, சரியா? வாங்க வாங்க, பசுமையான புத்தம் புது காய்கறிகள். வாங்க வாங்க, தக்காளி, வெங்காயம், கீரை இன்னைக்கு காலையில தான் தோட்டத்துல இருந்து வந்தது. வாங்கோ. ஒரு வயதான பாட்டி அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற தக்காளிய ஒவ்வொன்னா எடுத்து நல்லா ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. கைய வச்சு அமுக்கி பாக்குறாங்க. மூக்கு கிட்ட கொண்டு போய் மோப்பம் பிடிச்சு வாசம் பாக்குறாங்க. தம்பி, இந்த தக்காளி எல்லாம் சரியா இல்லப்பா, ரொம்ப குழஞ்சு போயிருக்கு. அந்த மூளையில நல்லா பளபளன்னு வச்சிருக்கியே, அந்த புத்தம்புது தக்காளியில இருந்து 1 கிலோ எடுத்து நல்லா நிறுத்து கொடுப்பா. சரிங்க பாட்டிம்மா, இதோ எடுத்து தர்றேன். இந்தாங்க, இந்த தக்காளி எல்லாம் இப்பதான் தோட்டத்துல இருந்து வந்தது. நல்லா இருக்கு பாருங்க. சரிப்பா, இதோட விலை என்ன? 1 கிலோ 40 ரூபாய்ங்க பாட்டிம்மா. ஆஹா, விலை மலிவா இருக்கே. சரிப்பா, டக்குன்னு 1 கிலோவை நிறுத்து அள்ளி கொடு. டே, உனக்கு அறிவு இருக்காடா? தக்காளி 1 கிலோ 60 ரூபாய்னு உன்கிட்ட தெள்ள தெளிவா சொன்னேனே. நீ என்னடான்னா 40 ரூபாய்னு சொல்லி வித்து வச்சிருக்க. ஒரே கிலோவுல எனக்கு 20 ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டியேடா. 1 கிலோவுக்கே 20 ரூபாய் போச்சு. இவங்க மட்டும் இப்போ ஒரு 5 கிலோ வாங்கி இருந்தா எனக்கு 100 ரூபாய் நஷ்டமாகி இருக்குமேடா பாவி. ஐயோ அம்மா, அவசரத்துல ஒரு நிமிஷம் அப்படியே மறந்துட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மறந்துட்டேனா என்னடா அர்த்தம்? நஷ்டமான அந்த 20 ரூபாய இப்போ உன்னோட மடியில இருந்து எடுத்து கொடுடா. எனக்கு உதவி செய்றேன்னு வந்து முதல் வியாபாரத்திலேயே இப்படி நஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சிட்டியே. இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இந்த சின்ன கடைய நடத்துறதே எனக்கு பெரும்பாடா இருக்கு. இதுல நீ வந்து... அம்மா, நிஜமாவே என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லம்மா. 20 ரூபாய் கூட இல்லம்மா. போடா போ. உன்னோட உதவியும் வேண்டாம், மண்ணும் வேண்டாம். முதல்ல என் கடையை விட்டு இடத்த காலி பண்ணு. இந்த 30 ரூபாய வச்சுக்கோ. போற வழியில ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு. இனிமேல் என் கடை பக்கமே உன்னோட முகத்தை காட்டிடாத, போ. கார்த்திக் முனியம்மா கொடுத்த அந்த 30 ரூபாய வாங்கிக்கிட்டு அப்படியே தலை குனிஞ்சு தெருவுல நடந்து வர்றான். அவனோட மனசு அப்படியே சோர்ந்து போயிருக்கு. 30 ரூபாய், வெறும் 30 ரூபாய் தான் கிடைச்சிருக்கா? காலையில இருந்து 4 மாடி மூச்சு முட்டை படிக்கட்டு ஏறி இறங்குனேன். அங்க கிடைச்சது 0. அப்புறம் இங்க வந்து காய்கறி கடையில தொண்டை தண்ணி வத்த கூவினேன். அங்க கிடைச்சது 30 ரூபாய். அதுவும் அந்தம்மாவுக்கு 20 ரூபாய் நஷ்டம் பண்ணி வச்சுட்டு அவங்க பாவம்னு பார்த்து போட்ட பிச்சை மாதிரி வாங்கியிருக்கேன். அலைபேசியில அந்த செயலிய பதிவிறக்கம் செஞ்சு பதிவு பண்ணுனேன். நேரம் முழுக்க வீணா போச்சு. உடம்பும் அப்படியே தேஞ்சு போச்சு. மொத்தமே 30 ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்கேனா? வெயில் வேற மண்டைய பிளக்குது. கால்கள் ரெண்டும் அப்படியே சுரீர் சுரீர்னு வலிக்குது. அப்பா காலையில கத்திட்டு போனாரு. அதோட அர்த்தம் இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. இல்ல, நான் இப்படி உடம்ப வளைச்சு உழைக்க கூடாது. மறுபடியும் ஏதாச்சும் புத்திசாலித்தனமான யோசனையா யோசிக்கணும். இந்த உடல் உழைப்புல எப்பவுமே பெரிய பணம் இல்ல. நாம புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். என்னோட கணினி அறிவையும் மூளையையும் சரியா பயன்படுத்தணும். கார்த்திக் புத்திசாலித்தனமான வேலை செய்யறேன்னு சொல்லி ஒரு புது வழிய கண்டுபிடிச்சான். பழனி அண்ணா, நல்லா இருக்கீங்களா அண்ணா? உடம்பெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கீங்களா அண்ணா? நான் நல்லாதான் இருக்கேன் தம்பி. நீ என்னடான்னா திடீர்னு என் மேல இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? அப்படி என்ன விஷயம் கார்த்திக்? என்ன வேணும்னு நேரடியா சொல்லு. அண்ணா, அவசரமா ஒரு 500 ரூபாய் வேணும்னா. என் உயிர் நண்பன் ஒருத்தனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவசர மருத்துவ உதவி. அவனை கூட்டிட்டு போக வண்டி கட்டணத்துக்கு காசு பத்தாம நிக்குதுன்னா நாளைக்கு காலையிலேயே உங்க பணத்தை நான் அப்படியே திருப்பி கொடுத்துடுறேன்னா.
இந்த மாதிரி கஷ்ட நேரத்துல நீங்க தான் எனக்கு உதவணும் அண்ணா. உங்களை விட்டா வேற யாரையும் கேட்க எனக்கு மனசு வரலண்ணா. சரி தம்பி, உன் நண்பனுக்கு ஏதோ அவசர உதவி கேக்குற கொடுக்கறேன். ஆனா சொன்ன மாதிரி நாளைக்கே கண்டிப்பா திருப்பி கொடுத்துடணும், புரியுதா? நான் ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம்டா இது. நேர்மையா சொல்லு, நாளைக்கு உன்னால கொடுக்க முடியும் தானே? கண்டிப்பா அண்ணா. கார்த்திக் ஒரு வார்த்தை சொன்னதுதான். நான் என் வார்த்தைக்கு எப்பவுமே உண்மையா நடப்பேன்னா. நாளைக்கு விடியற் காலையிலேயே உங்க வீட்டு திண்ணையில வந்து பணத்தை தந்துடுறேன்னா. சரிப்பா, இந்தா வச்சுக்கோ. ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் அண்ணா. அந்த கடவுள் உங்களுக்கு எப்பவும் நல்லதே பண்ணுவாருண்ணா. ஆஹா, 500 ரூபாய் வெறும் ஒரே ஒரு நிமிஷத்துல என் கைக்கு வந்துடுச்சு. இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனமான வேலை. சும்மா வாயால கேட்டாலே காசு கொட்டுது. பழனி அண்ணனை ஏமாத்தி 500 ரூபாயை சுருட்டிய நம்ம கார்த்திக் பசியோட நேரா நம்ம ஊர் தேநீர் கடைக்குள்ள நுழைஞ்சான். அங்க தேநீர் கடையோட முதலாளி கபிலன் இவன் உள்ள வர்றதையே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணா, உங்க கடையில தேநீர் கிடைக்குதே, அதுதான் இந்த ஊர்லயே ரொம்ப அலாதியானது. வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு சுவை கிடைக்கவே கிடைக்காதுன்னா. அப்படி என்னதான் நீங்க இதுல சேர்மானம் போடுறீங்களோன்னு நான் எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்னா. அட கார்த்திக், சேர்மானம் என்னன்னு கேக்குறேன். அது ஒண்ணும் சும்மா கிடைக்காது தம்பி. இப்போ உனக்கு என்ன வேணும்னு நேரடியா சொல்லு. எனக்கு கடையில ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் கொஞ்சம் அவசரமா இருக்கேன். அண்ணா, அவசரமா ஒரு 300 ரூபாய் வேணும்னா மருத்துவரை போய் பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமான பரிசோதனை. அவசரத்துல என்னோட பணப்பைய வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னா அப்பா கிட்ட போய் கேட்க எனக்கு மனசு வரல. நாளைக்கே உங்க பணத்தை. மருத்துவரை பார்க்க போற, ஆனா பணப்பைய வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்தியா? அடடா, சரி, பணம் வேணும்னா அங்க அந்த தேங்காய் பை இருக்கிறதை பார்க்கிறியா? அதை அப்படியே எடுத்துட்டு வா. அதை உட்கார்ந்து துருவி கொடு. ஒரு 15 நிமிஷ வேலை தான். செய்ய முடியுமா தம்பி? ஐயோ அண்ணா, என்னோட கை இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமா வலிக்குதுன்னா. காலையில அந்த விநியோக வேலைக்காக மாடி படிக்கட்டு ஏறி இறங்குனதுல உடம்பு கை வலிக்குது. ஆனா மருத்துவரிடம் போறதுக்கு உன்னோட கால் வலிக்கல, அப்படித்தானே? கார்த்திக், நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு வர்றேன்டா. உன்னோட அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன், நல்லவர். நீ மாறணும்டா. ஆனா இப்போ நீ பணம் கேட்கறதுக்கு சொல்ற காரணம் எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்லை. சரி, இந்த 300 ரூபாயை வச்சுக்கோ. ஆனா சொன்ன மாதிரி கண்டிப்பா திருப்பி கொடுத்துடணும். விளையாட்டு இல்ல, நிஜமா சொல்றேன். 100% அண்ணா, தந்துடுறேன்னா. கார்த்திக் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 6-7 பேர்கிட்ட நாளைக்கே உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன், சத்தியமா தந்துடுறேன்னு சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கினான். ஒவ்வொரு தடவையும் வாய்க்கு வந்தபடி ஒரு பொய் காரணத்தை சொன்னான். ஒவ்வொரு தடவையும் பெரிய பெரிய சத்தியங்களை அள்ளி கொடுத்தான். அவன் சொன்ன அந்த நாளையும் வந்தது. அடுத்த நாளும் கடந்தது. ஒரு வாரம் ஓடி போச்சு. ஒரு மாதமும் உருண்டோடி முடிந்தது. ஆனா அவன் கிட்ட இருந்து திரும்ப 1 ரூபாய் கூட அந்த பாவப்பட்ட மனுஷங்க கைக்கு திரும்பி போகவே இல்ல. ராத்திரி நேரம் சுப்பையா வீட்டு திண்ணையில கவலையோடு உட்கார்ந்திருக்காரு. அவரோட முகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரும் சோர்வு தெரியுது. மாலதி அம்மா அவர்கிட்ட தேநீரை கொண்டு வராங்க. ஏங்க, என்னாச்சுங்க? ராத்திரி சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டீங்க, தொடவே இல்லை. வேண்டான்னு கையை அசைக்கிறீங்க. விடிஞ்சதுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. மனசுக்குள்ள ஏதோ பெரிய பாரம் இருக்குன்னு எனக்கு தெரியுதுங்க. என்னன்னு சொல்லுங்க, என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. மாலதி, நம்ம வாடகை வண்டியோட இயந்திரம் பழுதாகி போச்சுடா. ரொம்ப பெரிய பழுது. பழுது பார்க்கிற சாமி அண்ணன் 2 நாளா பார்த்துட்டு இயந்திரம் முற்றிலும் முடங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை மறுபடியும் புதுப்பிக்கணும்னா எப்படியும் 15,000 ரூபாய் ஆகும்னு சொல்றாரு. 15,000 ரூபாயா? இப்போ அந்த பணத்துக்கு நாம எங்க போவோம்? நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையே. இந்த மாசம்தான் சின்னவனுக்கு கல்லூரி படிப்புக்கான கட்டணம் கட்டணும். வீட்டு வாடகையும் தந்து 2 மாசம் தாமதமாகி நிக்குது. இதுல இப்போ இப்படியா? நம்ம சேர்த்து வச்சிருந்த காசு கொஞ்சம் இருக்கு மாலதி. ஆனா வரவும் செலவும் ரொம்ப நெருக்கடியா இருக்கு. தம்பியோட கல்லூரி படிப்பு ரொம்ப முக்கியம். அதை நிப்பாட்ட முடியாது. இந்த மாசம் நமக்கு பெரும் சோதனையான மாசம்தான். வண்டி ஓடலைன்னா நமக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது. வருமானம் இல்லாம வீட்டு செலவுகளை எப்படி ஓட்டுறதுன்னு தான் எனக்கு புரியல. ஏங்க, கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமே? அவனுக்கு விபரம் தெரியும்ல. வேண்டாம் மாலதி, அவன் கிட்ட எதையும் சொல்லாதே. அவனால இப்போ இந்த நிலைமையில என்ன பண்ண முடியும்? இப்போ அவன் கிட்ட சொன்னா அவனுக்கு வீண் கவலை மட்டும்தான் மிஞ்சும். இது இந்த அப்பனோட பிரச்சனை. நானே இதை எப்படியாச்சும் பாத்துக்கிறேன். ஆனா அவனுக்கு வீட்டுல இருக்கிற கஷ்டம் தெரிஞ்சா அவன் மனசு மாறி திடீர்னு ஏதாச்சும் வேலைக்கு தலை கொடுப்பான்னு நான் நினைக்கிறேங்க. ஒண்ணு கவலைப்படுவான், இல்லைன்னா இதையும் கண்டுக்காம விட்டுட்டு போவான். இந்த ரெண்டுமே நமக்கு சரியா வராது மாலதி. நானே பாத்துக்கிறேன். நம்ம வண்டி பழுதானா என்ன, தற்காலிகமா வேற யாரோட வண்டியாச்சும் வாடகைக்கு எடுத்து ஓட்டுறேன். கொஞ்சம் கூடுதல் கஷ்டமா இருந்தாலும் எப்படியாச்சும் இதை சமாளிச்சிட முடியும். நமக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு இப்படி அடுத்தடுத்து சோதனை வரணும்னு நான் எப்பவும் நினைச்சதே இல்லைங்க.
நமக்காக நீங்க ரொம்ப தான் கஷ்டப்படுறீங்க. நாம விரும்பலங்கிறதுக்காக வர்ற கஷ்டம் வராமலா போயிடும் மாலதி. வண்டி பழுதாகி இருக்கு, நாம இதை தாங்குவோம். இதுக்கு முன்னாடி நாம எத்தனையோ சோதனைகளை தாங்கி தாக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த வீட்டை நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இத்தனை வருஷமா தாங்கிட்டு வர்றோம். இந்த நிலைமையும் அப்படியே கடந்து போயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. மறுநாள் காலை நேரம் கார்த்திக் தன் அலைபேசியை பார்த்து கொண்டே வழக்கம் போல வீட்டை விட்டு வெளியே கிளம்புறான். அப்போ வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு தன் தந்தை சுப்பையா பழுது பார்க்கும் சாமி அண்ணன் கிட்ட அலைபேசியில ரொம்பவும் தனிந்த குரல்ல பேசுறத தற்செயலா கேக்குறான். சாமி அண்ணே, அந்த 15,000 ரூபாயை ஒரே தவணையில கட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு. நம்ம சூழ்நிலை இப்போ ரொம்ப நெருக்கடியா போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு 5,000 ரூபாய் மட்டும் உங்க கையில கொடுத்துட்டு மீதி பணத்தை தவணை முறையில கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாமான்னு யோசிக்கிறேன்னு. எனக்கு இன்னும் 1 வாரம் மட்டும் சாவகாசம் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு என் எண்ணம் இல்லைன்னே. நான் கண்டிப்பா உங்க பணத்தை தந்துடுறேன். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, பெரிய உதவி. 15,000 ரூபாயா? அப்பாவோட வாடகை வண்டி பழுதானதுக்கா? அப்பா இப்போ தவணை முறையில பணம் கட்டுற அளவுக்கு போயிட்டாரா? அது மட்டும் இல்ல, அந்த பழுது பார்க்கிற அண்ணன் கிட்ட இவ்வளவு தணிஞ்சு போய் சாவகாசம் கேக்குறாரு. என் வாழ்நாள்ல அப்பா எப்பவாச்சும் யார்கிட்டயாச்சும் இப்படி தலை குனிஞ்சு சாவகாசம் கேட்டு நான் பார்த்திருக்கேனா? இல்லையே. எப்பவும் கம்பீரமா நிக்கிற மனுஷனாச்சு. சே, இதெல்லாம் கேட்டு இப்போ என்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்டயே ஒரு பைசா காசு இல்ல. என்னால தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு நான் சும்மா கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? 1 மாசம் அப்படியே உருண்டோடிடுச்சு. கார்த்திக் யாரிடமும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே இல்லை. அவங்கள பார்க்க வேண்டியது வரும்னு பயந்து தெருவையே மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருந்தான். ஆனா தப்பு கணக்கு தப்பாவே முடியும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நாள் காலையில அவனோட மொத்த சாயம் வெளுக்கிற அந்த நேரமும் வந்துடுச்சு. வீட்டுக்கு வெளியே பழனி, தேநீர் கடை கபிலன், அவங்களோட இன்னும் 2-3 பேர் முகத்துல பயங்கர கோபத்தோட வந்து நிக்கிறாங்க. கார்த்திக், கார்த்திக், முதல்ல வெளியே வாடா, வெளியே வான்னு சொல்றேன். கார்த்திக் உள்ளே இருந்து ஜன்னல் கண்ணாடி வழியா வெளியே பாக்குறான். வாசல்ல நிக்கிற கூட்டத்தை பார்த்ததும் அவனுக்கு நெஞ்சு அப்படியே தூக்கி பாரி போடுது. ஐயோ, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நேரா நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்களா? இப்போ நான் என்ன பண்றது? எங்க போய் ஒளியிறது? வேற வழியே இல்லாம தட்டு தடுமாறி மெதுவா வெளியே வருகிறான். என்னண்ணா, இவ்வளவு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க. நான் உங்களை பார்க்க வரணும்னு தான் நினைச்சேன். ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்கண்ணா. நாங்க ஏன் வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதாடா? உன்னை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க ஒண்ணும் உன் வீட்டுக்குள்ள வர வேண்டிய தேவையும் இல்லை. முதல்ல நான் கொடுத்த அந்த 500 ரூபாய் எங்கடா? நாளைக்கே உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன்னு சொன்னியே. கார்த்திக் ஒரு வார்த்தை சொன்னதுதான். என் வார்த்தைக்கு நான் உண்மையா நடப்பேன்னு நெஞ்சில கை வச்சு கூறினாயே. இப்போ 1 மாசம் ஆகுதுடா. என் முகத்திலேயாச்சும் வந்து முழிச்சியா? ஒரு அலைபேசி அழைப்பாவது பண்ணியாடா? இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணே. நாளைக்கு கொடுத்துடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடவா உனக்கு நேரம் இல்ல? என்னோட 300 ரூபாய் எங்கடா? ஏதோ மருத்துவரை பார்க்க போறேன்னு அவசரமா வாங்கிக்கிட்டு போனியே. நீ மருத்துவரிடமாவது போனியா? அப்படி போகலன்னா அந்த பணம் வேற எங்கடா போச்சு? என்னோட 400 ரூபாய் எங்கடா? ஒரே ஒரு நாள் தான் தம்பி, நாளைக்கு தந்துடுறேன்னு சொன்னியே. 1 மாசம் ஆச்சுடா. அண்ணா, கொஞ்சம் மட்டும் எனக்கு கால அவகாசம் கொடுங்கண்ணா. நான் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். இன்னும் ஒரே 1 வாரம் மட்டும். மேலும் காலமாடா கேக்குற? 1 மாசம் உனக்கு கால அவகாசம் கொடுத்தோம். இப்ப வந்து வாரம் கேக்குற, அப்புறம் மாசம் கேப்பேன். கார்த்திக், நான் உன்கிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேக்குறேன். நெஞ்சை தொட்டு நேர்மையா சொல்லு. உன்கிட்ட இப்போ இந்த நிமிஷத்துல பணம் இருக்காடா? இல்ல அண்ணா, என்கிட்ட இப்ப காசு இல்ல. சரிடா, உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்களுக்கு வேற வழி தெரியல. நாங்க நேரா உன்னோட அப்பா கிட்டயே இந்த காசை கேக்குறோம். உன்னோட குடும்ப சச்சரவுல நாங்க தலையிடணும்னு எப்பவுமே நினைச்சது இல்ல. உன்னோட அப்பாவோட கௌரவமும் நாணயமும் இந்த ஊர்ல ரொம்ப பெருசுடா. இவங்க சத்தம் போட்டு பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்துல உள்ள இருந்து தந்தை சுப்பையா விறுவிறுன்னு வெளியே வருகிறாரு. வாசலில் நிற்கும் கடன்காரர்கள் கூட்டத்தை பார்க்கிறாரு. அவரோட முகம் அப்படியே கலவரமாக மாறுகிறது. என்ன விஷயம் பழனி அண்ணா? காலங்காத்தால எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு? அப்பா, அது வந்துப்பா, நான் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தேன்ப்பா. நாளைக்கே கொடுத்துடுவேன்னு போய் சொன்னேன். இப்போ 1 மாசம் ஆச்சுப்பா, இன்னும் திரும்பி கொடுக்கல. மொத்தம் எவ்வளவுடா? மொத்தம் கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வருது. பழனி அண்ணா, என்ன மன்னிச்சுக்குங்கண்ணே. என்னோட பையன் செஞ்சது இந்த அப்பனுக்கு பெரிய அவமானம். நான் அதை ஏத்துக்கிறேன். நாளைக்கு காலையில நானே உங்க எல்லாரோட பணத்தையும் ஒரு பைசா பாக்கி இல்லாம திருப்பி தந்துடுறேன். என் பையன் உங்களுக்கு கொடுத்த மன வருத்தத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணே. சுப்பையா, உன்னோட பையன் பண்ணுன தப்புக்கு நீ ஏன்பா தலை குனியிற?
உன்னோட நாணயமும் நேர்மையும் தெரிஞ்சதாலதான் நாங்க இத்தனை நாளா அமைதியா இருந்தோம். இந்த ஊர்ல உன்னோட மரியாதை ரொம்ப பெருசுப்பா. அதை இந்த மாதிரி பசங்களால கெடுத்துக்காத. கெட்டியா புடிச்சுக்க. சுப்பையா அப்படியே திரும்பி கார்த்திகை பார்க்கிறாரு. கார்த்திகால் அப்பாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாம தரையையே உற்று பார்த்துக்கிட்டு இருக்கான். கார்த்திக், நான் இப்போ உன்கிட்ட கோபமா பேசலடா. கோபத்தால சொல்ல வந்த விஷயம் உனக்கு புரியாது. கண்ணீரால சொல்றதும் வீண். தெளிவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட சொல்றேன், கேட்டுக்கோ. நான் இந்த ஊர்ல 20 வருஷமா வாடகை வண்டி ஓட்டுறேன்டா. என்னோட கௌரவமும் நாணயமும் என் உயிரை விட எனக்கு பெருசு. இந்த ஊர்ல என் பேரை சொன்னா அவன் நேர்மையானவன், உழைப்பாளின்னு எல்லாரும் மதிப்பாங்க. என் 20 வருஷ வாழ்க்கையில நான் யார்கிட்டயும் கையேந்தி கடன் வாங்கினதில்லை. யாரோட ஒரு பைசா பணத்தையும் நான் ஏமாத்தினதில்லை. 20 வருஷம் ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த ஒரே ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருந்தேன்டா. ஆனா நீ வச்சிருக்க அந்த ஒரு கைபேசி, அதை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மாசத்துல என் 20 வருஷ கௌரவத்தை அப்படியே தெருவுல விட்டுட்டேன். நாளைக்கு காலையில அவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த 2000 ரூபாயை நான் வண்டி இயந்திரத்தை பழுது பார்க்க சேர்த்து வச்சிருந்த பணத்துல இருந்து தான் எடுத்து தரப்போறேன். அப்படின்னா நம்ம சொந்த வண்டியோட பழுதுபார்ப்பு வேலை இன்னும் தள்ளி போகும். நான் இன்னும் சில வாரங்களுக்கு வேற ஒருத்தரோட வண்டியை அதிக வாடகைக்கு எடுத்து தான் ஓட்டணும். நம்ம வீட்டு வருமானம் இன்னும் பாதியா குறையும். தம்பியோட படிப்பு செலவுக்கு நான் இன்னும் திணறணும். உன்னோட இந்த ஒரு மாச சோம்பேறித்தனத்தாலையும் அலைபேசி மோகத்தாலையும் இந்த வீட்டுக்கு என்ன நிலைமை வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாது. உனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. தெரியாது. என் பணத்தை தான் நீ பறிச்சுட்ட. இனிமேலாவது இந்த அப்பனோட கௌரவத்தை மட்டும் குழி தோண்டி புதைச்சிடாதடா. அதை மட்டும் தான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். வேற எதுவும் எனக்கு உன்கிட்ட இருந்து வேண்டாம். கார்த்திக் அப்படியே தனியா நிக்கிறான். எப்பவும் கவலையா இருந்தா உடனே போனை எடுத்து நோன்றவனுக்கு இந்த முறை அந்த அலைபேசியை கையில எடுக்க கூட தோணல. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு சிலையாட்டம் உறைஞ்சு போய் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். மனசுக்குள்ள இருக்கிற பாரம் தாங்காம அவனோட கண்கள் அப்படியே கலங்குது. பாவம் அவனுக்கே தெரியாம கண்ணீர் கன்னத்துல வழியுது. அப்பாவோட சொந்த வண்டியை பழுது பார்க்க சேர்த்து வச்சிருந்த பணம், அந்த பணத்தை இப்போ என்னோட அசிங்கமான கடனை அடைக்கிறதுக்காக அப்பா தூக்கி கொடுக்க போறாரா? அப்படின்னா நம்ம வண்டி பழுது பார்க்கிறது இன்னும் காலதாமதமாகும். அப்ப இன்னும் பல நாட்களுக்கு வெயில்லையும் மழையிலையும் அடுத்தவன் வண்டியை வாடகைக்கு எடுத்து அதுக்குன்னு தனியா காசு கொடுத்து ஓட்டணும். வீட்டுக்கு வர்ற வருமானம் அடியோடு குறையும். அம்மா சமையல் அறையில கஷ்டப்படுவாங்க. தம்பியோட கல்லூரி படிப்புக்கான கட்டணம் கட்ட முடியாம அவனும் திணறுவான். இத்தனைக்கும் காரணமான நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னோட சோம்பேறித்தனத்தால என் குடும்பமே நடுரோட்டுக்கு வர்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. 20 வருஷமா அப்பா உழைச்சு சேர்த்த கௌரவத்தை ஒரே மாசத்துல திருச்சந்தியில ஏத்திட்டேனே. அடுத்த நாள் காலையில கார்த்திக் அவங்க வீட்டு திண்ணையில வந்து அமைதியா உட்கார்ந்திருந்தான். அவனோட அலைபேசி அவனோட கையில தான் இருந்தது. ஆனா இந்த தடவை அவன் அந்த பாழா போன திரைய பார்க்கவே இல்லைங்க. அலைபேசிய கையில எடுப்பான், மறுபடியும் திண்ணையில வைப்பான், திருப்புவான் வைப்பானே தவிர அதை திறந்து பார்க்கவே இல்லை. அவனோட 23 வருஷ வாழ்க்கையில முதல் முறையா அவன் தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் ரொம்பவும் ஆழமா உண்மையா யோசிக்க ஆரம்பிச்சான். சரியா அந்த நேரத்துல அவனோட நண்பன் விக்கி வழக்கமான அரட்டையோடும் உற்சாகத்தோடும் அந்த வழியா வர்றான். என்னடா கார்த்திக், என்ன இன்னைக்கு முகமெல்லாம் பயங்கர தீவிரமா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? என்னாச்சுடா? வா வா, அப்படியே டவுன் வரைக்கும் போய் கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கு பண்ணிட்டு வரலாம். நேத்து தான் நம்ம தெருவுக்கு பக்கத்துல ஒரு புது உணவகம் திறந்திருக்காங்க. அங்க போய் இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம். கிளம்பு. இல்ல விக்கி, நான் வரலடா. மனசுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு. இப்போதைக்கு உணவகத்துக்கு எல்லாம் வந்து ஜாலி பண்ற அளவுக்கு என் மனநிலை இல்லடா. ஏண்டா என்னாச்சு? நீ இந்த மாதிரி ரொம்ப பொறுப்பா தீவிரமா பேசி நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லடா. நிஜமாவே அப்படி என்னதான் ஆச்சு உனக்கு? விக்கி, நான் மாறணும்டா. நிஜமாவே முற்றிலும் ஒரு நல்ல மனுஷனா மாறணும்னு நினைக்கிறேன்டா. ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. கணினி அறிவியல் படிச்சேன். எனக்கும் திறமை இருக்குன்னு தான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த திறமையை எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியலடா. அஞ்சல் பொருள் விநியோகம் செய்யற வேலைக்கு முயற்சி பண்ணுனேன். அது செட் ஆகல. காய்கறி விற்க பார்த்தேன். அதுலயும் பெரிய தப்பு பண்ணி நஷ்டம் வச்சேன். அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமா வேலை செய்யறேன்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பொய் சொல்லி கடன் வாங்கி கடைசியில இந்த ஊர்லயே எங்க அப்பாவோட முகத்தையும் கௌரவத்தையும் மொத்தமா நாசம் பண்ணிட்டேன்டா விக்கி. டேய் கார்த்திக், உன்னையே நீ இந்த அளவுக்கு சுய விமர்சனம் பண்ணி பேசுறேடா. நிஜமாவே நீ மனசளவுல ரொம்ப மாறிட்டடா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல ரோட்டுக்கு அந்த பக்கமா இருக்கிற ஒரு பெரிய கணினி மைய கடையில பயங்கரமான கலகலப்பும் சத்தமும் கேக்குது. அந்த கடையோட முதலாளி கோவிந்தன் அண்ணன் அலறி அடிச்சிட்டு வெளியே வந்து தலையில கைய வச்சுக்கிட்டு அப்படியே நடு ரோட்ல நிக்கிறாரு. ஐயோ ஐயோ, என் கடையில யாரோ ஒருத்தர் விபரமே இல்லாம கணினியில USB சொருகிட்டாங்கப்பா.
அதுல ஏதோ பாழா போன கணினி நச்சு நிரல் புகுந்துடுச்சு. என்னோட முதன்மை கணினியில ஒரு வருஷத்துக்கான முழு வரவு செலவு கணக்கு விவரங்களும் இருக்குப்பா. நாளைக்கு தான் கணக்கு காட்ட வேண்டிய கடைசி நாள். இப்போ அந்த கணினியை திறந்தாலே திரையை அப்படியே பூட்டி வச்சிருக்கு. ஒரு கோப்பு கூட திறக்க மாட்டேங்குது. பெரிய சேவை மையத்துக்கு போன் பண்ணி கேட்டா அவங்க வந்து சரி செய்ய குறைந்தது 3 நாள் ஆகும்னு சொல்றாங்க. நாளைக்கு கணக்கு காட்டலன்னா ஏகப்பட்ட அபராத தொகை வரும் போல இருக்கு. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என் மொத்த வியாபாரமும் போச்சே. டேய் கார்த்திக், உனக்கு கணினியில் இருக்கிற அத்தனை பழுதுகளையும் சரி செய்ய தெரியும்லடா. கல்லூரி படிப்பு படிக்கும் போது நீ மட்டும்தான் பேராசிரியர்களோட மடிக்கணினியில ஏதாச்சும் பழுதுனா முன்னாடி நின்னு சரி செஞ்சு கொடுப்பேன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவ. ஏன் நம்ம துறை தலைவர் கூட உன்னோட அசாத்தியமான திறமையை பாராட்டி பேசினது உனக்கு நினைவு இருக்காடா? அந்த பெரிய கணினி தாக்குதல் சார்ந்த திட்டப்பணியை நீதானேடா தனியா நின்னு முறியடிச்சு காட்டினே. கார்த்திக் ஒரு நிமிஷம் அப்படியே தீவிரமா யோசிக்கிறான். நேரா கோவிந்தன் அண்ணன் கடையோட திரைய உத்து பாக்குறான். நேரா போய் இப்படி சொல்றான். கோவிந்தன் அண்ணா, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்கண்ணா. அங்க என்னதான் ஆச்சு? கணினி நச்சு நிரல் தாக்குதலா? திரை அப்படியே முடங்கி போயிருக்கா? இல்ல நிஜமாவே அது ரான்சம்வேர் தாக்குதலான்னா? நான் வேணுமானால் உள்ளே வந்து ஒரு தடவை பார்த்து சரி செய்யட்டுமாண்ணா? தம்பி, நீ யாருப்பா? கணினி அறிவியல் படிச்சிருக்கேன்னு சொல்ற, ஆனா உனக்கு இதுல நிஜமாவே ஏதாச்சும் அனுபவம் இருக்காடா? என்னோட கணினியில இருக்கிற விவரங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. அனுபவம் இல்லாத யாராச்சும் கை வச்சு ஒருவேளை அந்த விவரங்கள் எல்லாம் அடியோடு அழிஞ்சு போச்சுன்னா என் வாழ்க்கையை முடிஞ்சிடும்டா தம்பி. என்கிட்ட பட்டப்படிப்பு சான்றிதழும் இருக்கு. கல்லூரியில பண்ணுன செய்முறை அனுபவமும் இருக்குன்னா. இந்த நச்சு நிரலை ஒழிக்கிறது, அழிந்து போன விவரங்களை மீட்டெடுப்பது, இந்த ரெண்டையுமே நான் கல்லூரியில நிறைய தடவை வெற்றிகரமா செஞ்சிருக்கேன். இது சும்மா சாதாரண பழுது இல்ல. ரான்சம்வேர் தாக்குதலா இருந்தா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான வழிமுறை இருக்குன்னா நான் என் முழு திறமையையும் வச்சு முயற்சி செய்யறேன். உங்களோட விவரங்கள் எல்லாம் பத்திரமா திரும்ப கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு நல்வாய்ப்பு கொடுங்கன்னா. நான் உங்களுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கல, ஆனா அதை சரி செய்ய என் சிறந்த முயற்சியை நான் கண்டிப்பா எடுப்பேன்னா. சரி தம்பி, உள்ள வா. ஆனா ரொம்ப கவனமா பார்த்து செய்யணும்டா. ஒரு சொடுக்கை கூட நீ தப்பா பண்ணிடக் கூடாது. நான் உனக்கு பக்கத்திலே தான் நிப்பேன், பாத்துக்கோ. கார்த்திக் விறுவிறுவென்று கடைக்குள்ள நுழைந்து முதன்முறையாக அந்த கணினிக்கு முன்னாடி கம்பீரமாக உட்காருகிறான். தன் கையில் இருந்த அலைபேசியை அடியோடு தன் காற்சட்டை பைக்குள் போடுகிறான். அவனது கண்கள் இப்போ வேற எதையும் பார்க்கல. அந்த கணினி திரையை மட்டுமே உத்து பார்க்கிறது. அவனது கண்கள்ல இப்போ அசைக்க முடியாத விழிப்புத்தன்மை அள்ளி கிடக்குது. முதல்ல இந்த வைரஸோட வகை என்னன்னு பார்க்கணும். இது ரான்சம்வேர் இல்ல. கோப்புகளை அடியோடு சிதைக்க முயற்சி பண்ணிருக்கு, ஆனா இன்னும் முழுசா மறைக்குறியீடாக்கம் ஆகல. ஒரு நிமிஷம், இதோட காப்பு பிரிவு ஏதாச்சும் இருக்கா? ஆமா இருக்கு. ஷேடோ காப்பிய சோதிச்சு பார்க்கணும். ஆஹா, விவரங்கள் எல்லாம் சிதையாம அப்படியே தான் இருக்கு. இப்போ முதல்ல இந்த வைரஸை தனியா பிரிச்சு முடக்கணும். அதுக்கப்புறம் வைரஸ் நீக்கிய செலுத்தணும். ஆனா சாதாரண வைரஸ் நீக்கி இதுக்கு பத்தாது. இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு மென்பொருள் கருவி வேணும். தம்பி, என்னப்பா ஆகுது? ஏதாச்சும் வழி தெரியுதா? என் 1 வருஷ உழைப்பு விவரங்கள் எல்லாம் பத்திரமா இருக்காப்பா? கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா, நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பதற்றப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தா என்னோட கவனம் சிதறிடும். எனக்கு இன்னும் ஒரு 30 நிமிஷம் மட்டும் சாவகாசம் கொடுங்கண்ணா. சரியா 40 நிமிஷங்கள் கடந்தன. கோவிந்தன் அண்ணன் பதற்றத்துல ஒரு இடத்துல உட்கார முடியாம எந்திரிச்சு உட்கார்ந்து கடைய வலம் வந்து தண்ணீரை குடிச்சு நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு அப்படியே கவலையோட காத்துக்கிட்டே இருக்காரு. சரியா 41வது நிமிஷம் கார்த்திக் விசைப்பலகையிலிருந்து கையை எடுத்துட்டு நிமிர்ந்து உட்கார்றான். அண்ணா, இப்ப வந்து இந்த திரைய பாருங்கண்ணா. என்னப்பா இது? அத்தனை கோப்புகளும் இப்போ அப்படியே அழகா திறக்குது. என்னோட வரவு செலவு கணக்கு கோப்புகள் எல்லாம் வந்துருச்சு. என்னோட மொத்த விவரங்களும் அப்படியே இருக்குப்பா. எல்லாமே பத்திரமா பாதுகாப்பா இருக்கா தம்பி? உங்களோட விவரங்கள் 100% பத்திரமா இருக்கும்னா ஒரு துளி கூட அழியல. அந்த வைரஸையும் கணினியை விட்டு முற்றிலும் நீக்கியாச்சு. நாளைக்கு நீங்க கணக்கு காட்ட வேண்டிய அத்தனை முக்கிய கோப்புகளும் இப்ப தயாரா இருக்கும்னா நாளைக்கே நீங்க தாராளமா கணக்கு சமர்ப்பிக்கலாம். இப்போதைக்கு கணினியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா. தம்பி, நீ இன்னைக்கு வெறும் கணினியை மட்டும் சரி செய்யலப்பா. என்னோட 1 வருஷ உழைப்பை, என் கௌரவத்தை அடியோடு காப்பாத்திட்டடா தம்பி. இந்த விவரங்கள் மட்டும் ஒருவேளை அழிஞ்சு போயிருந்தா என் கடையே முற்றிலும் முடங்கி போயிருக்கும்டா. ஏகப்பட்ட வரி அபராதம் வந்து விழுந்திருக்கும். இங்க வேலை செய்யற என் ஆட்களுக்கு கூட என்னால சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு அவல நிலைமை வந்திருக்கும்பா. நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. வெறும் நன்றி உரைச்சா மட்டும் இதுக்கு ஈடாகாதடா தம்பி. ஐயோ அண்ணா, அதுக்கேன் இவ்வளவு தூரம் பேசுறீங்க? இது ஒரு சாதாரண பழுது நீக்கும் முறைதான். ஷேடோ காப்பி, வைரஸ் நீக்கி, இதெல்லாம் நாங்க படிக்கும் போதே கத்துக்கிட்ட ஒரு சாதாரண வழிமுறை
செய்முறைதான்னா இது உனக்கு சாதாரண வழியா இருக்கலாம் தம்பி. ஆனா நீ மட்டும் இன்னைக்கு என் கடை பக்கமே வராம போயிருந்தா, இல்ல என்னால இதெல்லாம் முடியாதுன்னு கைய விரிச்சிருந்தா, என் கதி என்னவாகி இருக்கும்னு நினைச்சு பாரு. கார்த்திக், நான் உன்கிட்ட இப்போ நேர்மையா ஒரு கேள்வி கேட்கட்டுமாப்பா? தாராளமா கேளுங்க அண்ணா. தம்பி, உனக்கு என்னோட இந்த கணினி மைய கடையிலேயே நிரந்தரமா வேலை செய்ய சம்மதமாப்பா? கடையில இருக்கிற கணினிகள், அச்சுப்பொறிகள், மென்பொருட்களை பராமரிக்கிறது, வர்ற வாடிக்கையாளர்களுக்கு உதவி செய்யறது, வன்பொருள் பழுதுபார்ப்பு, பிணையம் அமைத்தல், இதையெல்லாம் நீதான் முன்னாடி நின்னு கவனிச்சுக்கணும்டா. உனக்கு மாசம் மாசம் முறையான ஒரு நல்ல சம்பளத்தை நான் பேசி தந்துடுறேன். இது போக தனியா ஏதாச்சும் கணினி சார்ந்த சுயாதீன வேலைகள் வந்தா அதையும் நீயே செஞ்சு கூடுதல் வருமானம் பார்த்துக்கலாம். உன்கிட்ட நல்ல பட்ட படிப்பும் இருக்கு, அதை விட சிறந்த செய்முறை திறமையும் இருக்கு. ரெண்டுமே அள்ளி கிடக்குது. நான் இத்தனை நாளா என் கடைக்கு ஒரு நேர்மையான திறமையான ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன்டா. நான் வெறும் திறமையை மட்டும் பார்க்கல கார்த்திக், உன்னோட குணத்தையும் சேர்த்து பார்க்கிறேன். நீ இன்னைக்கு என் விவரங்களை காப்பாத்தினது மட்டும் இல்ல, எதையும் மறைக்காம ரொம்ப நேர்மையா நடந்துகிட்ட. எனக்கு அதான் ரொம்ப முக்கியம்டா. என்ன சொல்ற? அண்ணா, என்னால இந்த வேலையை சரியா பொறுப்போட செய்ய முடியுமான்னு எனக்கு நிஜமாவே தெரியலண்ணா. நான் கொஞ்சம் சோம்பேறிண்ணா. உங்ககிட்ட ரொம்ப நேர்மையா உண்மையை ஒத்துக்கிறேன்னா. நான் ஊர்ல 4 பேர்கிட்ட பொய் சொல்லி கடன் வாங்கிட்டு இன்னும் அதை திருப்பி தராம ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னா. குடும்ப பொறுப்பு எதையுமே ஏத்துக்காம அலைபேசிக்குள்ளேயே மூழ்கி தவிச்சவன்னா. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுக்கு போய் நீங்க... கார்த்திக், முதல்ல அந்த பேச்சை நிறுத்துப்பா. கடந்த 40 நிமிஷமா நீ இந்த கணினிக்கு முன்னாடி உட்கார்ந்து வேலை செஞ்சியே, அதை ஏதாச்சும் சோம்பேறித்தனமா செஞ்சியாடா? உன்னோட முழு கவனமும் அந்த திரையில தானே இருந்தது. இது என்னால முடியாதுன்னு எப்பதாச்சும் நீ கைய விரிச்சியா? இல்ல, வாழ்க்கையில ஒரு காரியத்தை இறங்கி செஞ்சு பார்த்தால்தான் தம்பி நம்ம திறமை என்னன்னு நமக்கு தெரியும். கடந்து போன காலத்து தவறுகளையே நினைச்சுக்கிட்டு அங்கேயே தேங்கி நிக்க கூடாதுப்பா. நிகழ்காலத்துல நீ இப்போ எப்படி இருக்க, உன்னோட நேர்மை என்ன, அதை மட்டும் தான் நான் பார்க்கிறேன். உனக்கு மனசு மாறிடுச்சு, அதுவே போதும். நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு வேலைக்கு வந்துடு, சரியா? டேய் கார்த்திக், இன்னும் என்னடா தயங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்க? உடனே சம்மதம்னு சொல்லுடா. இந்த அரிய நல்வாய்ப்பை எக்காரணத்தை கொண்டும் கை நழுவ விட்டுடாதடா. இது உன்னோட வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைடா. உன்னோட உண்மையான நண்பனா நின்னு நான் உனக்கு சொல்றேன், இந்த அருமையான வாய்ப்பை மட்டும் நீ தவற விட்டுடாதடா. கார்த்திக் ஒரு நொடி அப்படியே அமைதியா நிக்கிறான். சரிங்க அண்ணா, நீங்க சொன்னபடியே நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு நான் கடைக்கு வந்து நிக்கிறேன்னா. ரொம்ப நன்றிண்ணா. என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு மனசார உண்மையிலேயே ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா, நீ அதுக்குள்ள முழுசா ஆடை மாத்தி புறப்பட தயாராக இருக்கியா அண்ணா? இந்த விடியற் காலையிலேயே வா. காலை சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட்டியா அண்ணா? வீட்டுல அம்மா சமைச்சதை சாப்பிட்டுட்டே கிளம்பலாமே. ஆமாடா தம்பி, நான் சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குடா. முதல் நாளே வேலைக்கு கால தாமதமா போயிடக்கூடாதுல்ல, அதான் கிளம்புறேன். நான் போயிட்டு வர்றேன்டா. அண்ணா, நிஜமாவே இது நீதானா அண்ணா? இந்த நேரத்துல இவ்வளவு பொறுப்பா இப்படி பேசுறியே, என்னால நம்பவே முடியலண்ணா. பின்ன வேற யாருடா? சரி, நீயும் நேரமாகாம கல்லூரிக்கு கவனமா போயிட்டு வா. அப்புறம் அங்கேயும் காலதாமதம் பண்ணிடாத. நீயும் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா செய்யணும்டா தம்பி. சரியான இந்த நேரத்துல தந்தை சுப்பையா அறைக்கு வெளியே வர்றாரு. வாசல்ல தயாரா நிக்கிற கார்த்திகை பாக்குறாரு. அவரால தன் சொந்த கண்களையே நம்ப முடியல. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. நீ அதுக்குள்ள கிளம்பிட்டியாடா? இந்த நேரத்துல இவ்வளவு சீக்கிரமா? அப்படி எங்கே கிளம்பிட்ட? வேலைக்கு தான்ப்பா போறேன். நம்ம தெருவுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிந்தன் அண்ணனோட கணினி கடையில எனக்கு வேலை கிடைச்சிருக்குப்பா. இன்னைக்கு தான் என்னோட முதல் நாள். போயிட்டு வர்றேன்பா. சரிடா, போயிட்டு வா. வேலையில கொஞ்சம் கவனமா நடந்துக்கோ. மதிய சாப்பாட்டை அப்படியே கையோடு எடுத்துட்டு போடா. உனக்காக பிடிச்சமான உணவை போட்டு தயாரா வச்சிருக்கேன்டா கண்ணு. இல்லம்மா, எனக்கு இப்போ மதிய சாப்பாடு எதுவும் வேணாம்மா. இன்னைக்கு நான் உழைச்சு என்னோட சொந்த சம்பாத்தியத்துல காசு கொடுத்து சாப்பிட்டுக்கிறேன்மா. நீ எனக்காக வச்சிருக்கிற அந்த சாப்பாட்டை நீயும் அப்பாவும் தம்பியும் சேர்ந்து சாப்பிடுங்கம்மா. நான் வர்றேன்மா. நேரம் சரியா 9 மணி. கோவிந்தன் அண்ணனோட கம்ப்யூட்டர் கடை. கார்த்திக் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் கிட்ட இப்போ துளி கூட சோம்பேறித்தனம் இல்ல. பயங்கர கவனம், புதுசா விஷயங்களை கத்துக்கணும்ன்ற ஆர்வம், அசாத்திய சுறுசுறுப்பு. இப்போ வாடிக்கையாளர் ஒருத்தரோட பழுதான மடிக்கணினிய உட்கார்ந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கான். தம்பி, நான் கடந்த 2 நாளா இந்த லேப்டாப் பிரச்சனைய கையோட தூக்கிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன்பா. ஆனா நீங்க என்னடானா வெறும் 20 நிமிஷத்துல இதை அப்படியே சூப்பரா சரி செஞ்சுட்டீங்களே. அப்படி இதுல என்னதான் தம்பி பிரச்சனையா இருந்தது? அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லைங்க ஐயா. மென்பொருட்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு சிறிய முரண்பாடுதான். நீங்க வச்சிருந்த 2 வெவ்வேறு செயலிகள் கணினியோட ஒரே நுழைவு பாதையை பயன்படுத்த முயன்றதால இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. நான் இப்போ அந்த முரண்பாட்டை முற்றிலும் நீக்கிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராத அளவுக்கு பாத்துக்கலாம். ஆனா இனிமேல் எதிர்காலத்துல ஏதாச்சும் தானியங்கி புதுப்பித்தல் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஐயா. மிக அருமை தம்பி. நீங்க விஷயத்தை சொல்ற விதமே ரொம்ப தெளிவா
புரியுற மாதிரி இருக்குப்பா. இனிமேல் என் கணினியில எந்த பழுது வந்தாலும் நான் நேரா இந்த கடைக்கு உங்ககிட்டயே தான் வருவேன். அந்த வாடிக்கையாளர் பணத்தை கொடுத்துட்டு போனதும் இவ்வளவு நேரமா பக்கத்துல நின்னு இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த முதலாளி கோவிந்தன் அண்ணன் மெதுவா கார்த்திக் பக்கத்துல வர்றாரு. கார்த்திக், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. வர்ற வாடிக்கையாளர்கள் கிட்ட நீ பேசுற விதமும் அவங்களுக்கு புரியுற மாதிரி கணினி பழுதை விவரிச்சு விளக்குற விதமும் நிஜமாவே தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப சரியா இருக்குடா. அதை விட முக்கியம், கணினி அறிவே துளி கூட இல்லாத ஒரு சாதாரண மனுஷனுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிய மொழியில நீ அதை சொல்ற பாரு. இது ஒரு மிகப்பெரிய தனித்துவமான திறமைடா. இதையெல்லாம் சும்மா காசு கொடுத்து கத்துக்கணும்னு நினைச்சா கூட கத்துக்க முடியாதுப்பா. இது உன்கிட்ட இயற்கையாவே பிறப்பாலேயே அமைஞ்சிருக்குடா. இதை எக்காரணத்தை கொண்டும் வீணடிச்சிடாத கார்த்திக். ஆமாங்க அண்ணா. ஆனா இந்த அருமையான திறமையை கையில வச்சுக்கிட்டு நான் கடந்த 2 வருஷமா எந்த பொறுப்பும் இல்லாம என் வாழ்க்கைய அடியோடு வீணடிச்சிட்டேன்னா அதை நினைச்சா இப்போ என் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் இருக்குன்னா. கடந்த காலத்து வருத்தத்தை நினைச்சுக்கிட்டே இப்போ இருக்கிற நேரத்தையும் வீணடிச்சிடாத தம்பி. அந்த வருத்தத்தையே உன்னோட உழைப்புக்கான ஒரு எரிபொருளா மாத்திக்கோ. நேத்து என்னோட காலம் வீணா போச்சு, ஆனா இன்னைக்கு நான் அதை விட 2 மடங்கு உழைச்சு முன்னேறுவேன்னு மட்டும் யோசி. அதுவே போதும்டா. இப்போ உன்கிட்ட இருக்கிற இந்த நேரத்தை எப்படி முழுமையா பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்து. நாட்கள் விறுவிறுவென்று ஓடி கார்த்திக்கோட முதல் வார உழைப்பு வெற்றிகரமா முடிவுக்கு வந்தது. கார்த்திக், இதோ உன்னோட முதல் வார சம்பளம் 3000 ரூபாய். இது போக இந்த வாரம் வந்த ஒரு வாடிக்கையாளருக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா ஒரு கூடுதல் பழுதுபார்ப்பு வேலை செஞ்சு கொடுத்த பாரு. அதுக்காக அவர் சந்தோஷப்பட்டு தந்த 500 ரூபாய் போனஸ் காசு. ஆக மொத்தம் 3500 ரூபாய் இருக்குடா, வாங்கிக்கோ. அண்ணா, இது என் வாழ்நாள்லயே நான் கை நீட்டி வாங்குற என்னோட முதல் சம்பளம் அண்ணா. என்னோட முதல் நேர்மையான உழைப்பு வருமானம். இந்த சம்பளத்தை என் கையில பிடிக்கும் போது என் மனசுக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியலன்னா ஏதோ புதுசா ஒரு கௌரவம் வந்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு காய்கறி கடையில முனியம்மா கொடுத்த அந்த 30 ரூபாயை கையில வாங்கியப்ப கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு நிமிர்ந்த உணர்வு ஏற்படவே இல்லைன்னா. தம்பி கார்த்திக், இதுதாண்டா உன்னோட சொந்த உழைப்போட உண்மையான சுவை. இந்த சுவையை ஒரு மனுஷன் தன் வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை சுவைச்சு பார்த்துட்டான் அப்படின்னா அடுத்தடுத்த தடவை அவனுக்கு இன்னும் நேர்மையா உழைக்கணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஆசை தானாவே பிறந்துடும்டா. இனி இந்த உழைப்புக்கான பலன் ஒவ்வொரு மாசமும் உன்னை தேடி வரும். நீ உழைக்க உழைக்க இன்னும் கூடுதலாவே வரும். உன்னால கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில பெரிய ஆளா வர முடியும்டா. நான் உன் மேல இருக்கிற முழு நம்பிக்கையோட இதை சொல்றேன். போயிட்டு வா. வந்தியாடா கண்ணு, உடம்பெல்லாம் ஒன்னும் வலிக்கலையப்பா. மதிய சாப்பாடு ஏதாச்சும் ஒழுங்கா சாப்பிட்டியாடா? இந்தா வச்சுக்கோமா, இது என்னோட முதல் வார உழைப்போட சம்பள பணம்மா. இதுல இப்போ 1500 ரூபாய் இருக்குமா. இன்னைக்கு சாயங்காலம் கடை முடிஞ்சதும் நான் நேரா பழனி அண்ணா, தேநீர் கடை இளங்கோ அண்ணா, அப்புறம் நான் பொய் சொல்லி பணம் வாங்கின மத்த எல்லாரோட வீட்டுக்கும் நேர்ல போனேன்மா. அவங்க எல்லார்கிட்டயும் நான் கை கொடுத்து மன்னிப்பு கேட்டு அவங்களோட அந்த 2100 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம அப்படியே திருப்பி கொடுத்துட்டேம்மா. மீதி இருக்கிற இந்த 1500 ரூபாயை நம்ம வீட்டு செலவுக்காக வச்சுக்கோமா. டேய் கார்த்திக், நீ நிஜமாவே இதையெல்லாம் உன்னோட சொந்த உழைப்புல தான் சம்பாதிச்சியாடா? அதுவும் வெறும் ஒரே ஒரு வாரத்திலேயாடா? ஆமாம்பா, கோவிந்தன் அண்ணனோட கணினி கடையில எனக்கு கணினி பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு வேலை கிடைச்சிருக்குப்பா. நான் கல்லூரியில 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்ச கணினி அறிவியல் படிப்பும் என்னோட திறமையும் இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுதுப்பா. கார்த்திக், இத்தனை நாளா நான் உன்னோட ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்பா. எப்ப பார்த்தாலும் அந்த பாழா போன கணினி முன்னாடியும் போன் முன்னாடியும் உட்கார்ந்து அப்படி என்னதான் பண்றானோ, இதெல்லாம் உன்னோட வாழ்க்கைக்கு எந்த காலத்திலயும் உதவ போறது இல்லை. நிஜ வாழ்க்கையில இதால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தான் இந்த அப்பன் நினைச்சேன்டா. அதே கணினி அறிவை வச்சுதான் நீ இன்னைக்கு உன்னோட சொந்த கால்ல கௌரவமா சம்பாதிச்சு நிக்கிற. கஷ்டப்படுற சக மனுஷங்களுக்கு உன்னோட அறிவால உதவி செய்யற. கோவிந்தனோட 1 வருஷ உழைப்பையும் அவனோட குடும்பத்தையும் அந்த பெரிய ஆபத்துல இருந்து தனியா நின்னு காப்பாத்திருக்கேடா. நான் ஒரு விவரம் தெரியாத அப்ப நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா தம்பி. என்ன மன்னிச்சிடுடா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க எப்பவுமே என்ன தப்பா நினைக்கல. நான் தான் இவ்வளவு நாளா பொறுப்பில்லாம தப்பான வழியில வாழ்ந்துட்டேன். என்கிட்ட திறமை இருந்தது உண்மைதான். ஆனா அதை எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியலப்பா. தினமும் அந்த பாழா போன போனை பார்த்துக்கிட்டே காலத்தை வீணடிச்சேன். ஒரு சோம்பேறியா திரிஞ்சேன் பாருங்க. அதுதான்ப்பா நான் பண்ணுன பெரிய தப்பு. நாட்கள் நகர்ந்து 1 மாதம் அப்படியே சுகமா கடந்தது. நம்ம கார்த்திக் இப்போ தினமும் கடிகார முள் வழுவாம சரியான நேரத்துக்கு கோவிந்தன் அண்ணன் கடைக்கு வேலைக்கு போறான். அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கையை தன் கடின உழைப்பால தினமும் நிரூபிச்சு காட்டுறான். தன் முதல் மாத முழு சம்பளத்துல அப்பாவோட ஆட்டோ இயந்திரத்தை பழுது பார்க்க வேண்டிய மீதி தொகையில பாதிய சாமி அண்ணன் கிட்ட கொடுத்தான்.
இத பார்த்துட்டு அன்னைக்கு வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்ட பழனி அண்ணன், இளங்கோ அண்ணன் எல்லாரும் ஊருக்குள்ள அடடே, நம்ம கார்த்திக் இப்போ அடியோடு மாறி பொறுப்பான உழைப்பாளியா வளர்ந்துட்டான்டா அப்படின்னு பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.